மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. டாலரோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு. ஈரான் யூஎஸ் இந்த வார் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு வேர்ல்டு வார் 3. க்ரூட் பில்ஸ் எவ்ரி இயர் 14 லட்சம் கோடி. அதை தவிர 6 லட்சம் கோடி கோல்டு வாங்க, 20 லட்சம் கோடி நம்ம வெளிநாட்டு பொருள் நம்ம வாங்குறோம். இதை வாங்கும் பொழுது நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல ஒரு பெரிய ஓட்ட விழுது. நான் வாங்க போற ஒரு பவுன் நகையில என்ன பாதிப்பு வரப்போகுது? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இது எங்க கொண்டு போய் பெருசா உள்ள கோல்டு பிரியர்கள்ங்கிறது நம்ம சவுத்து தான். அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சவுத்துல 50, நார்த்ல 50. தமிழ்நாடும் கேரளாவும் மட்டுமே கிட்டத்தட்ட 30-40% ஓவராலா வச்சிருக்காங்க. 60% பேரு கடந்த ஒரு வருஷத்துல கோல்டு வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க வாங்குற கோல்டு எங்க போகுது? போய் லாக்கர்ல தூங்குது. அந்த கோல்டுனால நமக்கு ஏதாவது லாபமா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்மூஸ் அந்த இடத்துல இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 100 வண்டி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 5ல 10 வண்டி மட்டும் தான் போயிட்டு. ஸோ இதனால தட்டுப்பாடு வரலாம் அப்படிங்கறத நினைக்கிறேன். 3,10,00,000 பேர் 2025-26ல ஃபாரின் டிராவல் பண்ணிருக்காங்க இந்தியாவில இருந்து. 70% இது எல்லாமே பிசினஸ் டிராவல். நீங்க சப்போஸ் ஒரு 5% குறைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 25,000 கோடி சேவிங். நமக்கு 25,000 கோடி சேவ் ஆச்சுன்னா ஒரு மாநில பட்ஜெட்டுங்க அது. இது எப்பெல்லாம் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கிரைசிஸ் இந்த நாட்டில் நடந்திருக்கோ, இந்த உலகத்தில் நடந்திருக்கோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் கோல்டு இன்வெஸ்ட் பண்றதை நம்ம போய் தடுக்கிறோங்கிற மாதிரி மக்களுக்கு ஃபீலிங் வருது. அது எதனாலன்னா இந்த 2 வருஷம் கோல்டு கொடுத்த ரிட்டர்ன்ஸ்னால. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வேணா எழுதி வச்சிங்க, இதே கிராம் 13,000 15,000 மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏரரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கௌசிக் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக என்னன்னா சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு குழப்பத்துக்கு உண்டாக்கியிருக்காங்களா என்னன்னு தெரிய முடியாது. ஆனால் குழம்பி போய் தான் இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல என்னன்னா, தங்கம் யாரும் வாங்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு மேலாவே தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தங்கம் மட்டும் சொல்லலை. ஏன்னா எல்லாரும் அந்த தங்கத்தை மட்டும்தான் ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. தங்கத்தை தாண்டி யாரும் ஃப்ளைட்டில் பயணம் செய்ய வேணாம், ரோட்ல வந்துட்டு யாரும் பயணம் செய்ய வேணாம், நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து வச்சுக்கோங்க, அதாவது தக்க வச்சுக்கோங்க உங்கள் கையிலேன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம், எதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு சார் இது? ஸோ ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் வந்து ஒரு 3-4 விஷயத்த பேசுகிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கான மூல காரணம் என்னவா இருக்குங்கிறத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மெசேஜிங்கை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இப்போ டாலரோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த குறையிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், இது இந்த எஸ்பெஷலி ஈரான் யூஎஸ் இந்த வார் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறாங்க. இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு வேர்ல்டு வார் 3. ஆனால் இன்னி தேதிக்கு யாருமே இதை வந்து வேர்ல்டு வார் 3ங்கிறத பேசலை. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு யாராவது பேசுனாங்கன்னா இதை வேர்ல்டு வார் 3 தான் சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு வார் 2 1 and 2ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் இதில் வந்து கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை இந்த வார் கொடுத்துருக்குங்கிறதான் சொல்லணும். அவர் எங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவருடைய மனசில் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய க்ரூட் பில்ஸ் எவ்ரி இயர், நம்ம பெட்ரோல் டீசல் க்ரூட் வாங்குறோம் இல்லையா, 14 லட்சம் கோடி. அதை தவிர 6 லட்சம் கோடி கோல்டு வாங்குறோம். 20 லட்சம் கோடி நம்ம வெளிநாட்டு பொருள் நம்ம வாங்குறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம தயாரிக்கிறது இல்லை. இந்த பொருள் எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய ஐஎன்ஆரை கொடுத்து டாலர் வாங்கி இந்த பொருளை நம்ம வாங்கி ஆகணும். ஸோ இதை வாங்கும் பொழுது நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் ஒரு பெரிய ஓட்ட விழுது. 60 பில்லியன் இருந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஒரே மாதத்தில் 57 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது என்னன்னா, நம்மள்கிட்ட வந்து ரெவென்யூ மற்ற இடத்துலலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பானையில் தண்ணி இருக்குது, அந்த பானை உடஞ்சி எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக அதை எந்த லீக்கெல்லாம் எப்படிலாம் ப்ளக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஐஎன்ஆருங்கிறத ஒரு வாட்டர் டேங்க்னு நினச்சிங்க. அந்த வாட்டர் டேங்க்கில் மற்ற டேப்ஸ் இருக்குது. அந்த டேப்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த ஃபாரெக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கோல்டு, க்ரூட் ஆயிலு, மற்ற இம்போர்ட்ஸ், இது எல்லாம் வந்து 3 டேப் இருக்குது. இந்த டேப் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் வாட்டர் டேங்க் எப்படி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட்.
அதை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த ஒரு விஷயமா அவர் சொல்றாரு. கோல்டை சொல்லியிருக்காரு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறத 50% குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஃபாரின் ட்ராவல் அதிகமாக போகாதீங்கன்னு இருக்காரு, கார் பூலிங் பண்ணிட்டு மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க, மெட்ரோவில் போங்க, இதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது இது வரைக்கும் நம்ம கேட்கலையே, இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே இது 2-3 நடந்திருக்கு. 2013 அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஆன் ரெக்கார்ட் கோல்டை ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஈவன் 1970s கூட இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது கூட இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ஸ்பெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுனால இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 2013 பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுங்கிறது பெரிய அளவில் ஒய்டன் ஆச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கானமி ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 6 மாதம் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் நம்ம இருந்தோம். பட் இது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா க்ரூடு $100 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் இந்த ஒரு சஜஷன் அவர் சொல்லியிருப்பாரு நான் பார்க்குறேன். சரி, அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஊர், அதாவது இப்போ தமிழ்நாடு மக்களோ இல்லை எல்லா ஊர் மக்களும் இதை பார்க்கும்போது அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் ஓட்டுற ஒரு 100 ரூபாய்க்கு நான் டெய்லி பெட்ரோல் போடுறேன், எனக்கு என்ன பாதிப்பு, இதனால என்ன பாதிப்பு வரப்போகுது, நான் வாங்க போகிற ஒரு பவுன் நகையில என்ன பாதிப்பு வரப்போகுது, ஏன் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா சார்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இது எங்கே கொண்டு போய் பெருசாக விட நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சாமானியர் கேட்குற கேள்வி, ஒரு கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதாவது இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும் மொத்த கோல்டு ரிசர்வ்ல இந்த 2 ஸ்டேட் மட்டும் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு கெஸ் பண்ணுங்களேன். கேரளா, தமிழ்நாடும் கேரளா மட்டும், ஆர் சவுத் இந்தியான்னு வச்சுங்களேன், மொத்த கோல்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு பிரியர்கள்ங்கிறது நம்ம சவுத்து தான். அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாலே ஒரு 50-50 வரும். அப்ப சவுத்துல 50, நார்த்ல 50 வருமா? சவுத்துல 50, நார்த்ல 50 கூட வேண்டாம். தமிழ்நாடும் கேரளாவும் மட்டுமே கிட்டத்தட்ட 30-40% ஓவராலா வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதுல 76% ஹவுஸ் ஹோல்டு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும் 76% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, ஒரு வீட்லையும் 76% கோல்டு வச்சிருக்காங்க. அந்த 76%த்துல 60% பேரு கடந்த ஒரு வருஷத்துல கோல்டு வாங்கியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு எப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ நீங்க கேட்ட கேள்வியே 1 கிராம் நான் வாங்குறதுக்கோ 10 கிராம் நான் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கோ அதுக்கு சொல்றீங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் கிளியரா சொல்லியிருக்காங்க, நகை வாங்குறத, தேவையில்லாத நகை வாங்குறத தவறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம நகை வாங்குறதுன்னா என்ன? இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமா கொஞ்சம் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் குறையிறது அப்படிங்கிறதுனாலையும், லாஸ்ட் 2 வருஷமா கோல்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறதுனாலையும் இயற்கையாவே எல்லாருமே போயிட்டு நான் கோல்டை போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோல்டு வாங்குறாங்க. பட் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா இல்லை. ஸோ நீங்க வாங்குற கோல்டு 6 லட்சம் கோடிக்கு வருஷத்துக்கு நான் வாங்குது அப்படின்னு சொல்றேன். இந்த சவுத்துல மட்டும் 40% இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க வாங்குற கோல்டு எங்க போகுது? போய் லாக்கர்ல தூங்குது, இல்ல வீட்டில் இருக்கு. அந்த கோல்டுனால நமக்கு ஏதாவது லாபமா? ஒரு ஹவுஸ் ஹோல்டில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா இன்னிய தேதிக்கு 10 லட்ச ரூபா இல்லாம கோல்டு வாங்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிரைஸுக்கு 10லேருந்து 12 லட்ச ரூபா இல்லாம கோல்டு, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமே வச்சுங்க, நம்ம அந்த 100 பவுன் 200 பவுன் போற அந்த கேட்டகரிக்கே போக வேண்டியது. அதிகபட்சம் 10லேருந்து 15 பவுனுக்குள்ள பண்ற ஆட்கள், அந்த ஆட்களுக்கே உங்களுக்கு 10 லட்ச ரூபா குறைவு இல்லாம இருக்கு. இந்த 10 லட்ச ரூபா பணம் இது எங்க போகுது? 90%, இந்த 10 லட்ச ரூபால இருக்கக்கூடிய 90% சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மைனருக்கு போகுது. அங்கேருந்து மைன் ஆகி தங்கம் சுவிட்சர்லாந்துக்கு ரிஃபைன் ஆக போகுது, சுவிட்சர்லாந்து ரிஃபைன் ஆகுது, அங்கே ஒரு போர்ஷன் போகுது. அதுக்கப்புறம் மும்பைக்கு வருது, மும்பையிலேருந்து சென்னைக்கு வருது, சென்னையில் இருக்கக்கூடிய ஜுவல்லர் நம்ம கொடுக்குறாங்க. எக்ஸப்ட் ஒரு 10% மேக்கிங் சார்ஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஜுவல்லருக்கு போகுதே ஒழிய 90% பணம் இது எல்லாமே வெளியே போகுது. இன்னைக்கு ஒரு 15-20 லட்ச ரூபால கல்யாணம் பண்றாங்கன்னா அதுல 60 to 70% வெறும் தங்கத்துக்கே காசு போகுது. இந்த மாதிரி போகும்பொழுது இந்த பணம் எல்லாமே ஃபாரெக்ஸ் மூலமா வெளியே போகுது. சரி, அப்படி இருக்கும்போது இது ஒரு தரப்பட்ட மக்களுக்கு தங்கம் வாங்கலாமான்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் இருக்க மக்களுக்கு நாங்க ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்றோம், அப்ப நாங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நாங்க ஆன்லைன்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்றோமே, நாங்க இதை பண்ணலாமா இல்லை நாங்களும் அதை ஸ்டாப் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுல ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் நான் பாக்குறேங்க. இந்த 2 வருஷமா தான் என்னமோ கோல்டு இன்வெஸ்ட் பண்றதை நம்ம போய் தடுக்கிறோங்கிற மாதிரி மக்களுக்கு ஃபீலிங் வருது. அது எதனாலன்னா இந்த 2 வருஷம் கோல்டு கொடுத்த ரிட்டர்ன்ஸ்னால.
இதே ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பாருங்க, யாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. இதை வந்து ஒரு ரீசென்சி பயாஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு மெட்டல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ரிட்டர்ன் நல்லா கொடுத்துருக்கு, அதனால எல்லாரும் அதை போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், ஒரே லீனியர் ரிட்டர்ன்ஸா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. இன்னொரு 2 வருஷம் நீங்க வேணா எழுதி வச்சுங்க, இதே கிராம் 13,000 15,000 மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாரும் தங்கத்தை சீண்ட மாட்டாங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு பதில், இந்த தங்கத்தை நான் டிஜிட்டல் ஃபார்ம் மூலமாவோ இல்லை வேற மூலமாவோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதை வந்து மெச்சூர் ஆகக்கூடிய சில விஷயங்களை ப்ரீமெச்சூராக கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணாங்க. ஃப்ரெஷ்ஷாக சாவரின் கோல்டு பாண்டை அவங்க லான்ச் பண்ணல. ஆனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக போயிட்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாவரின் கோல்டு பாண்ட் சிஸ்டம், நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் என்ன ரிட்டர்ன் வருமோ அதே ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வரும். அதை தவிர 2.5% இன்ட்ரெஸ்ட்டாக எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. இது எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு சிஸ்டம். அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், தவறு இல்லை. யாரெல்லாம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் கோல்டு நினைக்கிறாங்களோ அதில் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் அத்தியாவசியமோ, ஒரு திருமணம் நடக்குது அதுக்கு அவங்க கோல்டு வாங்கணுமா, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்த ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் அதை புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா, இது வந்து நாட்டுக்கு எக்கனாமிக்கலி இது ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேரான விஷயம் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ஒரு விஷயமா ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. சார் அதே மாதிரி இப்போ கோல்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடும் வரப்போகுது. ஸோ அதனால கவனமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பிரதமர் அவர்களே அவரோட கான்வாயோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 2-3 வெஹிக்கிள்ல தான் கார்ல தான் போயிருக்காருன்றப்போ, ஸோ இது தொடர்ந்து நடைபெற்றுட்டு வரும்போது இந்த பெட்ரோல் டீசலை நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி வாங்குவோம் சார்? ஒருவேளை யாரும் இதை வந்து பெருசா எடுத்துக்கல, பொருட்படுத்தலை, அவங்க ரொம்ப அலட்சியமா அதே கார்லயோ இல்ல இப்போனா வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்குமே தனித்தனி வெஹிக்கிள் தான், இப்போ யாருமே ஒன்னா போறதில்லைன்றப்போ இந்த அலட்சியம்ன்றது நம்மளை கடைசியில் எங்க கொண்டு போய் நிக்க வைக்கும் சார்? இப்போ கரெக்டாக சொல்லிடுறீங்க. இப்போ நீங்க முன்னாடி எல்லாம் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நார்மலா பெரிய டிராஃபிக்லாம் இருக்குது. நான் சொல்றது ஒரு Tier 2 Tier 3 டவுன்ஸ்ல சொல்றேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டில்ட் பார்க்கிங்கு அந்த மாதிரிலாம் சிஸ்டம் கிடையாது. ஒரு தெருவில் ஒரு 20 வீடு இருக்குன்னா ஒரு வீடு 2 வீடு 3 வீட்டில் கார் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வீட்லேயே 2-3 கார் வச்சிருக்காங்க. ரோடு ஃபுல்லாக காராக இருக்குது. சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரோட்லேயே போக முடியல, அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன டவுனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா, இல்லை ஒரு மீடியம் சைஸ் டவுனுக்குலாம் இதெல்லாம் தேவையானா அதுக்கு ஒரு பதிலே இல்லை. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் சிம்பலாக மாறட்டும், தவறு இல்லை. நீங்கள் நார்மலாக பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஈவி காராக வாங்கிங்க. நீங்கள் வீட்டுக்கு ஈவி கார் வாங்கும்பொழுது 78,000 ரூபா ஒரு வீட்டுக்கும் 2 கிலோவாட் வரைக்கும் போடுறதுக்கு மானியம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கும்பொழுது இந்த பெட்ரோல் டீசல் செலவும் இருக்காது, உங்களுக்கு ஈவியும் கன்சர்வ் பண்ணுவீங்க, உங்களுக்கு செலவினங்களையும் குறைப்பீங்க. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, நீங்கள் சொன்னது தட்டுப்பாடு வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டுப்பாடு கண்டிப்பாக வரலாம். ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 45 50 நாளைக்கு உண்டான க்ரூட் ரிசர்வ்ஸ் இருக்குது. எதனால் தட்டுப்பாடு வரலாம்? வார் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா, சில இடத்துல தொடர்ந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்மூஸ் அந்த இடத்துல இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 100 வண்டி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 5-10 வண்டி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அவங்க என்னதான் சொன்னாலும் நார்மலைஸ் பண்ணிட்டோம், வார் இல்லைன்னு சொல்லிட்டோம், என்ன சொன்னாலும் 5% தான் போயிட்டு இருக்கு, 5-10% தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால தட்டுப்பாடு வரலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கன்சம்ஷனை குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஸோ இது எல்லாம் அனுசரித்து தான் இந்த கன்சம்ஷனை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ஏர்வேஸ்லேயுமே ஒரு சில ஏர்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் இந்தியாலாம் வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணான்றப்போ இப்போ அதை நம்பியுமே ஒரு சில ஆட்கள் இருப்பாங்களே, நம்ம வந்து ஃப்ளைட்ல தான் போவோம், எனக்கு அதான் ரொம்ப கம்ஃபர்டபுள், 1 ஹவர்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துருவோம், ட்ரெயினோ பஸ்ஸோனா எனக்கு மதுரை டு சென்னை போகிறதுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும், இதே ஃப்ளைட்னா 1.5 ஹவர்ஸ்லேயே போயிட்டு முடியும், அதை ஏன் ஸ்டாப் பண்ணிக்கின்ற ஒரு கேள்வியெல்லாம் எடுப்பாங்களா சார்? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி? ஏர்லைனில் எனக்கு வந்து சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஏர் இந்தியா நிறைய ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஓவரால் இன்டர்நேஷ்னலி நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஏர் டர்பைன் ஃபியூல் வந்து நம்மளுடைய பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் மாதிரி கிடையாது. நம்மளுடைய பெட்ரோல் டீசல் ப்ரைஸை க்ரூடு $60 விற்ற போதும் நம்ம 100 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 120 ரூபா கொடுக்கும் போதும் அதே விலை தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விலை ஏறும், இந்த விலையை சஸ்டெயினே பண்ண முடியாது, இந்த விலை கண்டிப்பாக ஏறும். 1 லட்சம் கோடி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு லாஸ். இந்த லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது? ப்ரைஸ் ஏறினா மட்டும்தான் பண்ண முடியும்.
எனக்கு தெரிஞ்சு 20-25 ரூபா பெட்ரோல் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏர் டர்பைன் ஃபியூலில் இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி. அங்கே வந்து டைனமிக் ப்ரைசிங். ஸோ டைனமிக் ப்ரைசிங் இருக்கும்பொழுது அவங்களால வந்து கட்டுப்படி ஆகலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை ரீஸ்கெடியூல் பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை வந்து 2 ஃப்ளைட்டை ஒன்றாக்கி ஒரே இதுவாக கொண்டு வராங்க, ஃப்ளைட்டு டிலே ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏர் இதில் நடந்துகிட்ருக்கு. பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஸ்பீச்சில் இந்த பாயிண்ட்டுமே நீங்கள் யோசிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள், ஃபாரின் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய ஜூம் மீட்டிங்ஸில் லாக்டவுன் போது எப்படி ஜூம் மீட்டிங் நிறையா பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இப்போது சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்குது, ஒரு 2 பேர் ஒரு பிரதர்ஸ் இருக்கு, வேளச்சேரியில் இருக்குன்னு வச்சுங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவரோட வேளச்சேரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஜூம் மீட்டிங்கில் யூஎஸில் இருக்கிற கிளைண்ட்டை பேசி அவர் வந்து அவருடைய வேலையை செய்கிறாரு. ஸோ இதுக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனி டாலரில் வருமானம் வருது, டாலரோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் அவர் எக்கானமி. ஆனால் அவருடைய இன்னொரு பிரதர் மாதம் துபாய்க்கு பறக்கிறார், அங்கே போயிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அங்கே போய் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவர் பே பண்ணுற ஃப்ளைட் காஸ்ட்டு க்ரூடுக்கு போகுது. 2வது துபாய்க்கு போயிட்டு அவர் சாப்பிட்டாருன்னா துபாயில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஓனரு, துபாயில் இருக்கக்கூடிய ஷெஃப்பு, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு குக்கு, அவங்களுக்கு தான் பணம் போகுது. அந்த பணம் அங்கே போயிடுச்சுன்னா திருப்பி இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அகெயின் அந்த நம்ம பேட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன பாருங்க, அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்ச்ங்கிற ஒரு அந்த பாயிண்டில் தான் இது எல்லாமே வந்து முடியுது. ஸோ அதனால தான் இது எல்லாமே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மீட்டிங்ஸை குறைச்சிக்கிட்டு ஜூம் மீட்டிங் நம்ம இது பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3,10,00,000 பேர் 2025-26 ஃபாரின் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. 3,10,00,000 பேர் ஃபாரின் ட்ராவல். இந்த 3,10,00,000 பேரில் 70% இது எல்லாமே பிஸ்னஸ் ட்ராவல். ஸோ அந்த பிஸ்னஸ் ட்ராவலை நீங்கள் ஜூம் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ குறைச்சாலும், நீங்கள் சப்போஸ் ஒரு 5% குறைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 25,000 கோடி சேவிங் நமக்கு நாட்டுக்கு. 25,000 கோடி சேவ் ஆச்சுன்னா ஒரு மாநில பட்ஜெட்டுங்க அது. ஒரு வருஷத்துக்கான ஒரு சின்ன மாநிலத்தோட பட்ஜெட் அது. ஸோ அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இதில் வந்து ஒரு சேவிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு வருஷத்துக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம், க்ரூடு விலையெல்லாம் குறையிற வரைக்கும், அந்த வார் சுச்சுவேஷன்லாம் குறையிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. இது ஒரு ஆர்டராகவோ இல்லை இதுவாகவோ பண்ணல. சில நாடுகளில் பார்க்கும்போது இப்போ 1971 ரிச்சர்ட் நிக்சன் சொன்னார், பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் ரேஷனிங்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போது 1950s வேர்ல்டு வார் 2 வந்தபோது சுகர், பிரெட்டு, பெட்ரோல் இது எல்லாத்தையும் ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஎஸில் என்ன பண்ணாங்க, பெண்கள் வந்து நைலான் யூஸ் பண்ணுறத தடை பண்ணாங்க ஆர் குறைச்சாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைலான் தான் பேராஷூட்டை விடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியலாக இருந்துச்சு. பெண்கள் நைலான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேராஷூட்டுக்கு நைலான் கிடைக்கல, இல்லை பேராஷூட்டுக்கு அதிகமான விலை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது எப்பெல்லாம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இந்த நாட்டில் நடந்திருக்கோ, இந்த உலகத்தில் நடந்திருக்கோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் அது செல்ஃப் இம்போஸ்டாக இருக்குது. 2 நாள் முன்னாடி பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் ஒரு வாரமாவது பேசி 2 நாள் முன்னாடி சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் இதே விஷயத்தை பேசியிருக்காரு. இந்த விஷயத்த ஒரு நாடு, ஒரு நாட்டோடைய அரசாங்கம் பேசாமல் இருந்தால் தான் தவறு, பேசுனா தவறு கிடையாது. சரி, எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து தனிப்பட்ட முறையில் நான் இப்போ தோணுன ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஃபாரின் போகக்கூடாது, ஒரு தனி மனிதன் ஒரு போகக்கூடாதுன்னு யாரும் தடை இல்ல, அதான் இப்போ தனி மனிதன் ஃபாரின் போறதை தவிர்த்துட்டு வீட்டுல இருந்து ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்றாங்க அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு 4 தடவை போயிட்டு வரான். அப்ப அந்த செலவு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு போய் செலவாகிறப்போ அவன் போறன்னா அந்த பணம் அவன்கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லா விஷயத்தையும் தடுக்கும் போதும் அந்தந்த பணம் அவர்கள்ட்டே தான் இருக்குன்றப்போ இது கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்? இல்ல, கவர்மெண்ட்டுக்கு லாபம்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் பெண்டிங் ஆகல. நீங்க ஐஎன்ஆரை கொண்டு போயிட்டு டாலரா விற்கும் போது தானே டாலருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. நீங்க டாலரா கன்வெர்ட் பண்ணாம இருக்கும்போது டாலரோட டிமாண்ட் குறையுது இல்ல. ஸோ நம்ம அதிகபட்சமா டாலருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதிகமா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன பண்றாரு, ஒரு 15 லட்ச ரூபா அவருக்கு வந்து ஆண்டு வருமானம் இருக்கு, சரிங்களா? அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி தாய்லாந்து, பாலி இந்த மாதிரி வந்து ஒரு நாடுகளுக்கு போகிறார். இந்த மாதிரி அவர் செலவு பண்ணும்பொழுது அந்த பைசா எங்கே போகுது? தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஓனர், தாய்லாண்டில் இருக்கக்கூடிய கேப் டிரைவர், தாய்லாண்டில் இருக்கக்கூடிய கைடு, அவங்களுக்கு தானே அந்த பணம் போகுது.
நீ அதே பணம் பாதி பணம் நீங்க இந்தியாவில் எவ்வளவு நம்ம இந்தியா விடுங்க, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 50 சைட் இருக்கு. இந்த 50 சைட்டும் அண்டர் ஃபண்டட். இந்த சைட்ல எல்லாரும் போய் நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட tier 2 tier 3 சிட்டிஸ்ல மட்டும் 1 லட்சம் நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். 1 லட்சம் நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த 2 லட்சம் ரூபா அவர் போய் தாய்லாண்ட்லயும் பாலிலையும் செலவு பண்றதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் கொண்டு ஊட்டிலையும் கொடைக்கானலையும் தரங்கம்பாடியிலையும் அவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பாதி காசுல அவங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த காசு எங்க போகுது? நம்ம கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஓனருக்கு போகுது, கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய கேப் டிரைவருக்கு போகுது, அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் இருக்கக்கூடிய குக்குக்கு போகுது. இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க. அதாவது ஒரு டாலரோட மதிப்பு வந்து 95 ரூபாய்ன்றது ஸோ யாருக்கெல்லாம் வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சார்? இப்போ நம்ம அதாவது லோக்கல் சைட்ஸ்ல இருக்க ஆட்கள்ல இப்போ சாமானியமா டெய்லி எனக்கு வந்து பெட்ரோல் போட்டா மட்டும்தான் என்னால வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஆட்கள் இருப்பாங்க. நான் வந்து ஸ்விக்கி பைக் ஓட்டுறேன், நான் வந்து ஒரு ரேபிடோ ஓட்டுறேன், எனக்கு டெய்லி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். நான் வந்து லாரி ஓட்டுறேன், நான் இங்க இருந்து கிளம்பி எனக்கு டெல்லி வரைக்கும் நான் லாரியிலேயே போய் கூட்ஸை கொண்டு போய் இறக்கணும். ஸோ நான் கட்டாயமா பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், இல்லை டீசல் போட்டா மட்டும்தான் என்னோட லாரி வந்து இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகுன்றப்போ ஸோ இந்த மாதிரியான வாழ்வாதாரம் கொண்ட மக்கள் எல்லாத்துக்குமே என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் சார் வருங்கால ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. நம்ம நாட்டில் பெட்ரோல் பிரைசஸை டீரெகுலேட் பண்ண சொல்லி ஒரு 10 வருஷம் இருக்கும், 2016-17 கொண்டு வந்தாங்க. அந்த டீரெகுலேட் பண்ணி கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனால் அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டீரெகுலேட் பண்ணதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சப்போஸ் பெட்ரோல் பிரைசஸை டீரெகுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா மேலை நாடுகளில் முக்காவாசி நாடுகளில் இட் இஸ் டீரெகுலேட்டட். க்ரூடு பிரைஸ் அன்னைக்கு என்ன விலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய கேசோலின் பிரைஸ், அன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பெட்ரோல் பிரைஸ். நம்ம நாட்டில் ஃபிக்ஸட். சரிங்களா? பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. டீரெகுலேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும். இப்போது நீங்கள் $55-60 க்ரூடு இருந்தபொழுது 100 ரூபா பெட்ரோல், இன்னைக்கு $120 விற்கும் பொழுது 200 ரூபா விற்கணும். நீங்க சொல்ற கேள்வி எப்போ அப்ளிகபிள்னா 200 ரூபாய் நீங்க வித்துட்டு இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் லாஸ். இப்போ எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, வெங்கட்ரமணான்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல்ல வந்து இந்த பெட்ரோல் அந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தட்டுப்பாடு வந்தபோது ஒரு 10 நாள் அவங்க வந்து மீல்ஸே போடலைங்க. ஏன்னா மீல்ஸ் போடும்போது சாதம் வெடிக்கிறது உங்களுக்கு வந்து கண்ணாபுரான்னு கேஸ் கன்சம்ஷன் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க போடவே இல்லை. இப்போ நான் போன வாரம் போனேன், இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. ஆனால் கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப தீரல. என்னன்னு விசாரிக்கும்பொழுது அவங்க வந்து விறகுக்கும் எலக்ட்ரிக்கும் மாறியிருக்காங்க. எங்கெல்லாம் எலக்ட்ரிக் வச்சு அவங்க வந்து அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு பண்ணுறாங்களோ, சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமோ அங்கே வச்சுக்கிறாங்க. எங்கெல்லாம் விறகு பண்ண முடியுமோ அந்த விறகுக்கு மாறியிருக்காங்க. இதே ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு அரசாங்கமோ நீங்கள் வந்து கேஸ் அடுப்புலேருந்து விறகடுக்கு மாறுன்னு சொல்லி அவங்களா சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் அந்த கேஸ் விலை ஏறுது, தட்டுப்பாடு வருது அப்படின்னோடனே அவங்களாவே வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நோக்கி போகிறாங்க. இது வந்து கஷ்டம். அவங்க விறகடுப்பு பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அதை வந்து நம்ம நியாயப்படுத்த விரும்பலை. ரைட்? இது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அவங்க எலக்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் வந்து இந்த விஷயங்களை நம்ம தேவைகளை குறைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல டீசல் இல்ல, பெட்ரோல் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம உற்பத்தி பண்றதுக்கு ஒரு 4 நாட்கள் தேவைப்படும். திருப்பி இங்க நம்ம நாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 3 நாட்கள் தேவைப்படும்ன்ற பட்சத்துல அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது போய் இதை நோக்கி போகும் சார். அப்ப நாட்டுல எதுவுமே இல்லாம ஒரு போக்குவரத்து இல்ல, ரோடு ஃபுல்லா எம்டியா இருக்கும், இல்ல ஆஃபீஸ்க்கு போயே தீரணும். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, நான் டெய்லி ஆஃபீஸ் போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் காலேஜுக்கு போகணும், நான் இன்னைக்கு போய் பால் பாக்கெட் போட்டாதான் எனக்கு வந்து அண்ணனால சம்பளம் கிடைக்குன்றப்போ அந்த வாழ்வாதாரம் எல்லாமே அங்கே அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா ஆல்ரெடி 45-50 நாளுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் எடுத்துருவாங்க. ப்ரைஸஸ் ஏறும், பட் வந்து அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை அவங்க எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்து எதுவுமே நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறையும். ஸோ அதை நான் ஃபோர்ஸி பண்ணேன். அது வரைக்கும் போகிறது அதை டெஃபினட்டாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறையும். ப்ரைஸ் ஏறலாம், ஆனால் இந்த விஷயம் நடக்காது. தொடர்ந்து பேசுவது. தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.